ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். 10வது எபிசோடு தொடர்ச்சி இது. நாடெங்கிலும் வியாசராஜர் 732 ஆஞ்சநேயர் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் ஒரே வருஷத்துல. அது எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்டால், அது ஒவ்வொரு இடத்துலயும் அவர் போகும்போதும் அந்த இடத்துல மனசுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஒரு பாறையில் அவருடைய அந்த ஆஞ்சநேய சிலையோடைய வரைவர் வரைஞ்ச உடனே அது எம்போஸ் ஆகி உயிர் பெற்று எம்போஸ் ஆகி அப்படியே வந்துடும். செதுக்கிற மாதிரி, கல்லில் செதுக்கிற மாதிரி வந்துடும். உடனே அதை பிரதிஷ்டை பண்ணுவார். வியாசராய பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் எல்லாம் வால் மேல் நோக்கி இருக்கும், அந்த வாலிலே மணி இருக்கும். அது வியாசராய பிரதிஷ்டை பண்ண ஒரு அடையாளம். அந்த மாதிரி இந்த 732 சந்நிதிகளிலும் அவர் பூஜை எல்லாம் நடக்கணும் இல்லையா? நடக்காம போனா தோஷம் ஏற்படும் சொல்லி ஸ்ரீமடத்திலே ஒரு வெள்ளியிலான ஆஞ்சநேயர் ஒன்றை செய்து அதை பிராண பிரதிஷ்டை செய்து அதுக்கு நித்தியம் அபிஷேகம் பூஜை புனஸ்காரம்லாம் கிரமமா செய்யிட்டு இருக்காங்க. அவ்வாறு செய்வதனாலே 732 ஆஞ்சநேயர்களுக்கும் பூஜை பண்ண முறை என்பதாக அதை நியமனம் செய்கிறார். அது இன்றளவும் மடத்தில் அந்த வெள்ளியில் செய்யப்பட்ட ஆஞ்சநேயருக்கு நித்திய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி அவருடைய ஆஞ்சநேயருடைய எல்லாம் பிரதிஷ்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ வியாசராஜருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்ட சிஷ்யர்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள். அதிலே மகான்கள், அபரோட்ச ஞானிகள் கூட அவருடைய சீடர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவருடைய மகிமை பற்றி எப்படி சொல்ல முடியும்? முக்கியமாக அவருடைய சீடர்களிலே விஷ்ணு தீர்த்தர், பிற்காலத்தில் விஜயேந்திர தீர்த்தர் என்று போற்றப்படுவதனால் விஷ்ணு தீர்த்தர் அவருடைய முதல் சீடராக இருக்கிறார். அதுக்கான வாதிராஜர், நிருத்தியோட அம்சம், அவர் வியாசராவுடைய சீடர். அப்புறம் நாரதோடைய அம்சமாக புரந்தரதாசர், அப்புறம் யமனுடைய அம்சமாக கனகதாசர், வைகுண்டதாசர், இப்படி நிறைய மகான்கள் இவருடைய சீடர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்போ அந்த மகான்களை பற்றி எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இவருடைய மகிமை எப்படி, வியாசரோட மகிமை எப்படின்னு தெரியும். நான் முதலே சொன்ன மாதிரி முதல்ல விஷ்ணு தீர்த்தரை பற்றி பார்க்கலாம். விஷ்ணு தீர்த்தர் பார்க்கறதுக்கு முன்னாலே அவருடைய பூர்வ அவதாரமான உபதேந்திர தீர்த்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உபதேந்திர தீர்த்தர் ராமச்சந்திர தீர்த்தருடைய சிஷ்யர். அதாவது நான் முன்னாலே சொன்ன மாதிரி மத்வாச்சாரியருக்கு அப்புறம் பத்மநாப தீர்த்தர், நர தீர்த்தர், மாதவ தீர்த்தர், அக்ஷோப தீர்த்தர் ஜெய தீர்த்தர் வராங்க. ஜெயதீர்த்துக்கு அப்புறம் அவருடைய சிஷ்யர் வித்யாதிராஜர் வருகிறார். வித்யாதிராஜர் பீரியட்ல இந்த மடம் இரண்டாக பிரிவு. 2 சிஷ்யர்கள் 2 மடம் ஸ்தாபனம் பண்றாங்க. ஒன்று பூர்வாதி மடம் என்றும் இன்னொன்று தட்சிணாதி மடம் என்று சொல்வார்கள். இந்த பூர்வாதி மடத்துல வியாசராஜர், பிரம்மண தீர்த்தர் இவங்கெல்லாம் வராங்க. தட்சிணாதி மடத்துல ராமச்சந்திர, அதாவது இவர் வித்யாராஜருக்கு அப்புறம் கவீந்திர தீர்த்தர், வாகீச தீர்த்தர், ராமச்சந்திர தீர்த்தர், உதயன் தீர்த்தர்னு வராங்க. உதயன் தீர்த்தருக்கு அப்புறம் ஜிதாமித்திரர், ரகுநந்தன தீர்த்தர், சுரேந்திரர், விஜயேந்திரர், சுதீந்திரர், அப்புறம் ராகவேந்திரர், இப்படி வராங்க. இந்த உதயன் தீர்த்தர் வாதத்திலே ரொம்ப கெட்டிக்கார், நல்ல வாதம் செய்து ஜெயிக்கூடியவர். மத்வ சித்தாந்தத்தை பிரதிஷ்டை எல்லா இடத்திலையும் நிலைநிறுத்துவதற்கு அவருடைய குரு ராமச்சந்திர தீர்த்தர் சொல்றாரு, நீங்க தேச சஞ்சாரம் போய், குறிப்பாக வட இந்தியாவுக்கு போய் அங்கே போய் நம்மளோட மத்வ சித்தாந்தத்தை நிலைநிறுத்தி வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புறார். காசி, இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய், எல்லா இடங்களையும் போய் அவர் தன்னுடைய வாதத்தினாலே ஜெயித்து, டெய்லி அவருக்கு ஜெய பத்திரிகை தான். டெய்லி ஒவ்வொரு நாளும் அவர் வாதங்கள் இருக்கும், ஒவ்வொரு நாளும் அவர் ஜெயிச்சுருவார். இந்த மாதிரி நிறைய ஜெய பத்திரிகை வாங்கிட்டு வர்றார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வரலாம் அப்படி போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள ராமச்சந்திர தீர்த்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. உடல்நிலை சரியாக போனோடனே அவர் சிஷ்யர், அந்த கால கம்யூனிகேஷன்லாம் கம்மி, அவங்களுக்கு தகவல் சொல்ல முடியாது, வாகன வசதிகளும் ரொம்ப கம்மி. குயிக்காக நினைச்ச உடனே ஃப்ளைட்ல புறப்பட்டு வர முடியாது. நல்ல கால்நடையாகவும் வண்டிகள் மூலம்தான், குதிரை வண்டி, மாட்டு வண்டி மூலம் தான் வந்தாகணும். வரத்துக்கு மாசக்கணக்கில் ஆகும். இவர் உடல்நிலை ரொம்ப மோசமான உடனே அவர் சொல்றார், தன்னோட சிஷ்யர்களை அழைத்து எர்ரகோளாங்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லி, இந்த இடத்துல நீங்க இந்த விக்கிரகங்கள் பூஜாவெல்லாம் பூமிக்குள்ள வச்சிருங்க, புதைச்சு வச்சிருங்க. இவரோட சிஷ்யர் உதயம் தீர்த்து வந்தோம்னா அவரிடம் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் சொல்லி ஊர் ஜனங்கள் எல்லாத்தையும் பொதுவாக வச்சு அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வச்சிடறாங்க. அவர் சித்தியாகிறார், இறைவன் திருவடி சேர்ந்து விட்டார். சுமார் 6 மாத காலம் கழித்தான் உதயன் தீர்த்தர் வருகிறார். அவருக்கு நடுவழியில் கொஞ்சம் தூரம் வந்தவர் தான் அவர் தகவல் தர, அப்புறம் வேக வேகமா திரும்பி வர்றார். அவர் வரத்துக்கு சுமார் 6 மாத காலம் பிடித்தது. இதுக்குள்ள என்னாச்சுன்னா, சிறுவர் மடத்துல வந்த ஒரு சன்னியாசி,
அவர் என்ன பண்றாரு, இங்க வந்துட்டு பார்த்த இந்த மாதிரி இந்த விக்கிரகங்கள் பூஜை எல்லாம் பூமிகளுக்கு சொன்னா அவர் சொல்றாரு, நானும் மத்வ சன்னியாசி தான், நானும் மடத்தை சேர்ந்தவன் தான், அதை எடுத்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சன்னியாசி, ஒரு பெரிய யதீஸ்வரர் வந்து கேட்கும்போது ஊர் மக்கள்னால நோன்னு சொல்ல முடியல, முடியாதுன்னு சொல்ல முடியல. அதனால அவர் புறா அவர்கிட்ட எடுத்து விக்கிரகங்களை அவர்கிட்ட கொடுத்து அவர் பூஜை பண்ண சொல்றாங்க. உதயன் தீர்த்தர் வந்து அந்த அந்த மடத்து சன்னியாசி அவரோட கேட்கும்போது அவர் வந்து விக்கிரகங்களை தர மறுத்து விடுகிறார். ஏன்னா இது பிரம்மா பூஜை பண்ணது, பிரம்மா பூஜை பண்ணி, சிவன் பார்வதி பூஜை பண்ணி, ராமர் சீத்தையெல்லாம் பூஜை பண்ணி, தசரத பூஜை பண்ணி, ஹரிச்சந்திரன்லாம் பூஜை பண்ணி, இப்படி அந்த விஸ்வாவம்சில் வந்து அத்தனை பேரும் பூஜை பண்ணி, ஆஞ்சநேயர், ஜாம்பவான், பீமசேன் ராஜா பூஜை பண்ணி, மத்வாச்சாரியர் பூஜை பண்ணி, 14 பூஜை பண்ணி, அவ்வளவு மகான்கள் பூஜை பண்ணி, தெய்வங்களே பூஜை பண்ண அந்த விக்கிரகம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் யாருக்கு கொடுக்க மனசு வராது, இவர் கொடுக்க மறுத்து விடுகிறார். அப்போ அந்த மடத்தில் இருந்த சிஷ்யர்களும் பூதேந்திரத்திற்கு சாதகமாக இல்லை. அதனால மனம் வருந்தி அவர் என்ன சொல்றார், நேரம் அகோபிலம் போய் அங்கே தபஸ் பண்றார். தபஸ் பண்ண போது நரசிம்மர் அவருடைய கனவிலே தோன்றி ஒரு பாறை இடுக்கில ஷோடசபாக நரசிம்மர் இருப்பதை காட்டி, இதை எடுத்து பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி நரசிம்மர் அனுகிரகம் பண்றார். சொப்பனத்தை ஏற்பட்ட மாதிரி அங்கே போய் பார்த்தா பாறை இடுக்கில ஒரு ஷோடசபாக நரசிம்மர் கிடைக்குது அவருக்கு. அதை நித்தியம் பூஜை பண்ணிட்டு வர்றார். அந்த விக்கிரகம் இன்றளவும் மந்திராலய மடத்திலே பூஜையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் ஜித்தாமித்தர் வர்றார். அவருக்கும் மூலார் பூஜை பண்ணோட பாக்கியம் கிடைக்கல. அப்ப அவர் என்ன சொல்றார், அவருடைய சிஷ்யர் ரகுநாத தீர்த்தர் அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம மடத்துக்கு கிடைக்க வேண்டிய மூல ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா தேவியும் நம்ம மடத்தை கைவிட்டு போயிடணும், நீங்க உங்க பீரியட்ல எப்படியானா அதை ரிட்ரீவ் பண்ணி மடத்துக்கு ஒன்றும் சேர்த்தணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு உத்தரவு கொடுக்குறார். ரகுநாத தீர்த்தர் அதுக்காக ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு அந்த மடத்துல இருந்து மூலராமன் மாத்திரம் எடுத்துட்டு வந்துடுறார். இப்போ ஜித்தாமித்தரும் சரி உதயன் தீர்த்தர் 2 பேரும் மூலராமரை பூஜை பண்ணல. அப்ப அவங்க 2 பேருக்கு அது வருத்தம். இறைவனிடம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், நாங்கள் மீண்டும் பிறப்பெடுத்து பீடாவதியாக இந்த பீடத்திலே வந்து மூலராமன் நாங்கள் பூஜை பண்ணணும் சொல்லி அவர்கள் பிரார்த்தனை பண்றோம். அந்த பிரார்த்தனையின் பலனாக உதயன் தீர்த்தர் விஷ்ணு தீர்த்தர் என்ற பெயரிலே அவதாரம் பண்றார். அவருடைய சரித்திரம் இப்ப நான் சொல்ல போறேன், அவரை பத்தி விஷ்ணு தீர்த்தரை பத்தி சொல்ல போறேன். அப்புறம் ஜித்தாமித்தர் வந்து சுதீந்திர தீர்த்தராக வருகிறார். அவங்க தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் விஜயன் தீர்த்தர் வர்றார். விஷ்ணு தீர்த்தரோட அவதாரம் பத்தி நம்ம சொல்றேன். எப்படி பிரம்மண்ண தீர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தினாலே வியாசராஜர் பிறந்தாரோ, அது மாதிரி வியாசராஜருக்கும் ஒரு உத்தரவு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று அந்த இடத்துல இருக்கிற தம்பதிகளை பார்த்து அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணும். உங்கள் ஆசீர்வாதம் தான் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை ஸ்ரீமடத்திலே உங்களை சிஷ்யனா ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவருக்கு உத்தரவாகுது. அதை அனுசரித்து அவர் அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போயிறார். அவர் எந்த கிராமங்கிறது இதெல்லாம் தெரியல, அந்த கிராமத்தோட பேர் யாருக்குமே தெரியல. நானும் எல்லா இடங்களும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. காலப்போக்கில் குருராஜர் இருந்தால் அந்த ஊர் பேர் நமக்கு தெரிய வரும். அந்த கிராமத்துக்கு போய் அந்த பெரிய ஊர் அந்த சம்பந்தப்பட்ட பெரியவரிடம் அவரோட தம்பதியிடம் சொல்றார், ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு விரைவில் புத்திரபாகியம் கிடைக்கும், 2 குழந்தைகள் பிறப்பார்கள், அதுல முதல் குழந்தையை நீங்க ஸ்ரீமடத்துக்கு எனக்கு கொடுத்துடணும் சொல்லி உத்தரவு கொடுக்கிறார். அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த குழந்தை அதே மாதிரி அவருக்கு 2 குழந்தை பிறர்கள். முதல் குழந்தை பேர் விட்டல்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த குழந்தை பிறந்தோன்னா ஸ்ரீமடத்துக்கு தகவல் அனுப்புறாங்க, மாதிரி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த குழந்தையை ரொம்ப காலம் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்து குழந்தை பிறந்தால அந்த குழந்தை உடனடியே மடத்துக்கு எடுத்து வரத்தையும் அவர் விரும்பல. அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்ச நாள் உங்களோட இருக்கட்டும், குழந்தை உங்கள்கிட்ட வளரட்டும், ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது நான் குழந்தையை நான் மடத்தை கூட்டுக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்குள்ள அவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை 2 பேரும் சின்ன குழந்தைகளை வளர்த்துட்டாங்க. இந்த விட்டலுங்கிற முதல் குழந்தைக்கு 5 வயது ஆன உடனே உபநயனம் பண்ணணுங்கிறதுக்காக பண்றாங்க. அப்ப ஸ்ரீமடத்தில் சொல்றாங்க, குழந்தை எங்கிட்ட கொண்டு வந்தவங்க, நாங்களே உங்க முன்னாலே நடத்திலேயே அவருக்கு உபநயனம் நடக்கட்டும் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு உபநயனம் செய்து அவர் மாவ சொல்றாங்க, இன்னும் இந்த மடத்துல இந்த குழந்தை எங்களோட இருக்கட்டும், நீ எங்களோட அந்த இன்னொரு குழந்தையோட நீங்க சந்தோஷமா இருங்க, எப்ப வேணா நீங்க வந்து மடத்துல வந்து குழந்தையை பார்த்து போலான்னு சொல்லி வியாசராஜர் அனுமதி கொடுக்கிறார். அவங்களும் சந்தோஷமா எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமா குழந்தையை விட்டுட்டு போறாங்க. இந்த குழந்தை ரொம்ப அந்த பூஜை புனஸ்காரம்னா அவ்வளவு குழந்தையோட எண்ணங்கள் எல்லாம் குழந்தை மாதிரியே இல்லை. பெரிய மகான்கிறதுக்கு குவாலிட்டி என்னன்னா அவ்வளவு உற்று கவனிக்கும். அந்த பூஜையெல்லாம் பார்த்து அவ்வளவு உற்று கவனிக்கும். எந்த மைண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே ஆடாம அலசாந்து பூஜைகள் நடக்கிறதெல்லாம் பார்த்து அது உள்வாங்கிக்கும்.
அவருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு வந்து சன்னியாசாசனம் விஷ்ணு தீர்த்தர் என்று பட்டம் கொடுக்கிறார் வியாசராஜர். அவருக்கு எல்லா கல்வி கேள்விகள் எல்லாத்தையும் வியாசராஜர் கற்றுக் கொடுக்கிறார். இவர் யாரு? பூதேந்தர் தீர்த்தர் தான் இங்க பிறந்திருக்காரு. இந்த வியாசராஜருக்கு இந்த வித்தை எங்கிருந்து கிடைச்சது? ஸ்ரீபாதராஜரிடம் கிடைத்தது. ஸ்ரீபாதராஜருக்கு எங்கிருந்து கிடைத்தது? பூதேந்தர் தீர்த்தம் கிடைக்கிறது. ஸ்ரீபாதராஜோட வித்யாகுரு உபதேந்தர் தீர்த்தர். உபதேந்தர் கற்றுத்தந்த கலைகள் எல்லாம் ஸ்ரீபாதர் மூலமாக வியாசராஜருக்கு வந்திருக்கு. இப்ப வியாசராஜர் மூலம் அதே உபதேந்தர் தீர்த்துக்கு விஷ்ணு தீர்த்தர் என்ற பெயரிலே அவருக்கு அதே அவர் கற்றுத்தந்த பாடங்கள் எல்லாம் விஷ்ணு தீர்த்தருக்கு அதே திரும்பி வருது. இது பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு குருவே சிஷ்யனா சிஷ்யனே குருவா எல்லாம் வந்திருக்காங்க. அப்படி விஷ்ணு தீர்த்தர் அந்த இடத்துல ரொம்ப எல்லாரும் அவருடைய ஞானம், ஏன்னா அவர் உபதேந்த தீர்த்தர் இல்லையா, ஒரே நல்ல ஞானம் உள்ளவர் தானே. அந்த பிறவியில வந்தோம்னா அந்த பூர்வ ஞானம் எல்லாம் அந்த டச் இருக்கத்தான் செய்யும். ரொம்ப வியாசராஜுக்கு ரொம்ப அவர் ரொம்ப விஷ்ணு தீர்த்தர் ரொம்ப பிடிக்கும். தனக்கு அப்புறம் இந்த பீடாதிபதியை இவருக்கு கொடுக்கணும்னு அவர் மைண்ட்ல வச்சுட்டு இருக்காரு. ஆனா இறைவனோட சிந்தனை வேறு விதமாக இருந்திருக்கிறது. விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு சுரேந்திர தீர்த்தர் என்ற மகான் வருகிறார். அவர் வந்து உதயன் தீர்த்தருக்கு அப்புறம் வந்தவர் ஜிதாமித்தர், ஜிதாமித்தருக்கு அப்புறம் ரகுநந்த் தீர்த்தர், ரகுநந்த தீர்த்தர் வந்தவர் சுரேந்திர தீர்த்தர். அந்த சுரேந்திர தீர்த்தர் ஒரு தடவை விஜயநகரத்துக்கு வராரு. வரும்போது அரண்மனையினுடைய தோட்டம், அங்க துளசி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மலர்ந்து அப்படி நல்லா எப்படி வளர்ந்துருக்கும். அங்கெல்லாம் ராஜா அரண்மனையில வளரக்கூடிய செடிகள்லாம் அப்படியே நல்லா தள 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 நல்லா இருக்குது. பெரிய பாக்குறதே ஆனந்தமா இருக்கு. அவர் அதை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிடுறார். அந்த துளசிக்கு எல்லாம் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் ஆகிவிட்டன. அன்றைய தினம் ஏகாதசி. சிஷ்யன் வந்து துளசி நிலங்கள்லாம் பறிச்சுட்டு வந்து வியாசராஜ கொடுக்கிறார் பூஜைக்காக. வியாசராஜர் கையில் எடுத்து பார்த்த உடனே எல்லாம் நிர்மாலியமா இருக்கிறதா அவருக்கு தெரியுது. சிஷ்யன் கேட்கிற, என்ன எல்லாம் நிர்மாலியமா இருக்குன்னு சொன்னேன். இல்ல சுவாமி, இப்பதான் நேரடியே தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்திருக்கேன். நான் எங்கேயும் வேற ஒன்றும் இல்லை, பழையதுல இப்பதான் தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. துளசி நல்லா இருக்கு, ஆனா அவருக்கு நல்லா தெரியுது ஆல்ரெடி கிருஷ்ணன் சமர்ப்பணம் ஆயிடுச்சுன்னு தெரியுது. முன்ன கண்ணமுடி அப்படியே தியானம் பண்ணி பார்க்கிறார். அவருக்கு தெரியுது சுரேந்திர தீர்த்தர் என்ற மகான் விஜயநாத் வந்திருக்கார். அவர் வந்து துளசி வளத்தை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு கிருஷ்ணாபுரம் சொன்ன உடனே அந்த துளசி எல்லாம் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் ஆயிடுச்சு. உடனே ராஜா கிருஷ்ணதேவராயர் ராஜா மூலமாக அவரை ஸ்ரீமடத்துக்கு வரவழைத்து அவருக்கு மரியாதைகள் செய்கிறார். அந்த ஏகாதசி அங்கே சமஸ்தான பூஜையெல்லாம் நடந்துருச்சு. மறுநாள் காலை துவாதசி பாரணைக்கு முன்னால சமஸ்தான பூஜை 2 பேரும் செய்யறாங்க. வியாசராஜர் ஒரு பக்கம், சுரேந்திர தீர்த்தர் ஒரு பக்கம் பூஜைகள் நடக்கிறது. பூஜை முடிஞ்ச உடனே பிக்ஷைக்கு அவர் வியாசராஜர் சொல்ற 2 பேரும் பிக்ஷைக்கு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா பாரணை சீக்கிரம் முடிக்கணும் இல்லையா. அப்ப வியாசராஜர் சொல்றாரு, நீங்க பிக்ஷை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. சுரேந்திர தீர்த்தர் கண்ணை மூடிட்டு பிக்ஷை ஏற்கவில்லை. அவர் தீர்த்தம் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, சாப்பிட உட்கார மாட்டேங்கிறார், சாப்பிட உட்கார்ந்துட்டு சாப்பிட தொட மாட்டேங்கிறார். கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காரு. வியாசராஜர் கண்ணை மூடி பாக்குறாரு. அவர் தெரிஞ்சு போச்சு அவர் என்ன நினைக்கிறான்னு சொல்லி. உங்கள் விருப்பப்படியே நான் தானம் தருகிறேன் என்று வியாசராஜர் சத்தமா சொல்றாரு. சுரேந்திர சந்தோஷப்பட்ட உடனே கண்ணு சந்தோஷப்பட்டு உடனே தீர்த்தம் எடுத்துட்டு சாப்பிட உட்கார்றாரு. 2 பேரும் பிக்ஷை எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே ஆச்சரியம், என்ன அவர் என்ன கேட்டாரு, இவர் என்ன சொல்றாரு, என்ன தானம் கொடுக்குன்னு சொல்றாரு, புரியலையே என்று சொல்லி அன்று மதியம் மாலை நேரம் ராஜா எல்லாம் வந்திருக்காங்க. பெரிய சபை நடக்கிறது. அப்ப வியாசராஜர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சுரேந்திர தீர்த்தர் அந்த பாராயணை எடுத்துக்கிட்டனால எங்கிட்ட மானசீகமா ஒரு வேண்டுகோள் விடுத்தார். என்னுடைய சிஷ்யனான பிரிய சிஷ்யன விஷ்ணு தீர்த்தை தனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அவர் கேட்கிறார். நான் வந்து என்னுடைய மடத்துல எனக்கு அப்புறம் அவர் பீடாதத்தையும் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இறைச்சித்தம் வேறு விதமா இருக்கிறது. மூலராமர் அவருடைய சேவையை விரும்புகிறார். அதனால இறைவன் இச்சைப்படி விஷ்ணு தீர்த்தரை சுரேந்திர தீர்த்தருக்கு தானமாக தெரியும் சொல்லி தன்னுடைய சிஷ்யனை பிடிச்சு அவர் கையில கொடுக்கிறார். சுரேந்திர தீர்த்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. விஷ்ணு தீர்த்தருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா வியாசராஜ மேல உயிரை வச்சிருக்காரு. அவர் விட்டு பெரிய மனசு இல்லை. இருந்தாலும் குருவோட ஆజ్ఞை அவர் சமாதானம் பண்றார். வியாசராஜர் கவலைப்பட வேண்டாம், நீ எங்க இருந்தாலும் என்னுடைய சிஷ்யன் தான், அடிக்கடி நாம் சந்திப்போம், நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய குரு சுரேந்திர தீர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி நீ நடக்கட்டும் என்று சொல்லி வர்றாரு. அப்புறம் சுரேந்திர தீர்த்தர் அவரை அழைத்துக் கொண்டு கும்பகோணம் வந்து தண்டத்தை மாத்துறாங்க. பேர் அந்த மடம் மாறுவோம், அந்த தண்டம் வேற தண்டம் கொடுத்து அவருக்கு விஜயேந்திர தீர்த்தர் பட்டம் கொடுத்து அவர் தான் 64 கிழமை வெள்ளவராக விளங்கினார். அதெல்லாம் அந்த சரித்திரம் தனியா வரும். சோ அப்பேற்பட்ட விஷ்ணு தீர்த்தருக்கு குருவாக இருந்தவர் வியாசராஜர். அடுத்தாப்புல புரந்தரதாசர், அப்புறம் கனகதாசர், வைகுண்டதாசர் அவங்களாம் இருக்காங்க. அவங்களோட சரித்திரத்தை சொன்ன பிறகுதான் வியாசரோட மகிமையெல்லாம் புரியும். ஆனால் நடுவில் இப்ப நான் சொன்ன மாதிரி டிவியேட் ஆகி மறுபடியும்
மற்ற மகான்களுடைய இந்த மகான்களோட சரித்திரங்களாம் சொல்லிட்டு மறுபடியும் வியாசராஜோட சரித்திரத்தை நாம் தொடர்வோம். குருராஜா அர்ப்பணமஸ்து, கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.